ஆட்சிங்கிறான். முறையான நேர்மையான ஆட்சி, எளிமையான ஆட்சி, மக்களுக்கு உண்மையான ஆட்சின்னு சொல்றோம். ஒவ்வொரு கட்சியும் தொடங்கும் போது அதான் சொல்றோம். ஆனா எந்த கட்சி உண்மையான ஆட்சி இல்லை, எந்த கட்சி நேர்மையான ஆட்சி இல்லை, எந்த கட்சி ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த கட்சி ஆட்சின்னு தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. அதுல இருந்தா மாற்றுன்னு வர்றோம். வந்து வச்சுட்டு திருப்பி அதே கட்சியோட 4-3 சீட்டை வாங்கிட்டு கூட்டின்னு வைக்கும் போது மாற்று என்பது இல்லாமல் ஏமாற்றா இருக்கு. எந்த கட்சி ஆட்சி, எந்த கட்சியினுடைய கொள்கை, எதுல இருந்து மாற்றுன்னு ஒரு கேள்வி வருது. அப்ப அதுல இதுக்கு மாற்று இதுக்கு மாற்றுன்னு வந்துட்டு திருப்பி அதே கட்சிகளோட கூட்டணி வச்சா அது மாற்றா ஏமாற்றா? இப்போ நான் என்ன சொல்றேன், பாரதிய ஜனதா ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு பேசிட்டு அது என்ன அருகதை வச்சிருக்குது? எல்லா இடத்துலயும் இடி ரைடு போட்ட, அமலாக்கத்துறை சோதனையை போட்ட, எல்லா இடத்துலயும் பணம் வாங்கிருக்கு. தேர்தல் பத்திர எலக்ட்ரல் பாண்டுல எல்லா இடங்களையும் பணம் வாங்கிருக்கு. முதல்ல அதிகமா வாங்கினது அது. அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜி, காங்கிரஸ், இந்த கட்சி எல்லாம் வாங்கி உங்களுக்கு தெரியும். மகாராஷ்டிரால சிவசேனையை உடைச்சு 42 வேட்பாளர்களை தூக்குது, சட்டமன்ற உறுப்பினர்களை தூக்குது. ஒரு ஆளுக்கு 30 கோடி கொடுக்குது. இது லஞ்சம் இல்லையா? இப்ப லஞ்சத்திற்கு ஊழலுக்கு எதிரானதுன்னா, ஊழலுக்காகவே லஞ்சத்திற்காகவே சிறைக்கு போன கட்சி நீங்க தான் நடவடிக்கை எடுத்து உள்ள வச்சீங்க. அம்மையார் ஜெயலலிதாவை நீங்க தான், அம்மா சசிகலாவை உள்ள வச்சீங்க. அவரோட எப்படி கூட்டணி வைக்கிறீங்க? ஐயா தினகரன் ரெட்டலை சின்னத்துக்காக காசு கொடுத்தாருன்னு சொல்லி உள்ள வச்சது யாரு? யாராவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவரோட எது கூட்டணி வச்சீங்க மறுபடியும்? அப்ப ஊழல் லஞ்சத்தை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு, நேர்மை இருக்கு, என்ன இருக்கப்போ? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், சமூக நீதியை நிலைநாட்டணும், எல்லாரும் பேசுறோம். எவன் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய பங்கீட்டை பிரிச்சு கொடுக்குறானோ அந்த கட்சி ஆட்சி, அந்த கட்சியோட தான் எங்களுக்கு கூட்டணின்னு ஏதாவது ஒரு தலைமை சொல்லி பிடிவாதம் பண்ணிச்சுதா? ஒண்ணும் இல்லை. நம்மகிட்டே சொல்றது, நீங்க சொல்றது சரிதான், கட்சியை காப்பாற்றணும்லன்றாங்க. கட்சியை காப்பாற்றுவதை லட்சியமாகி போனா எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பிச்சோம்? நீங்க சொல்லுங்க, பெரியவங்க ஏதாவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முருங்கை மரமா என்னைய பாக்குறீங்க? என்னைய பனைமரமா பார்க்க மாட்டீங்க? யாரோ வச்ச மரத்துல எனக்கு 2 பழம் விழும்னு பழம் விளைக்கிட்டு காத்திருக்கணும். நான் இன்னொரு தலைமுறைக்கு பழம் வர்றதுக்கு நட்டு வச்சு வளர்த்துட்டு போறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் முன்னோர்கள் செய்யாதனால தானே இந்த மகன் தனியா நின்று போராட வேண்டியிருக்கு. எங்க ஐயா சீபாதித்தனாரு மாப்போசியும் கூட்டணி வைக்காம என்னை மாதிரி தனிச்சு நின்று இருந்தா என்ன? நான் என் பேரை எப்படி தெருவில் நின்று கத்திக்கிட்டு இருக்கணும்? எங்க அண்ணன் திருமாவளவன், எங்க ஐயா